ஹாய், ஐம் நவீன், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிகலைசேஷன். ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேஜரா ரன்னிங் பண்றவங்களுக்கு வர ப்ராப்ளம் மசில் ஸ்டிஃப்னஸ் அண்ட் மசில் பெயின், இந்த இன்ஜுரிஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ ஸ்ட்ரென்தனிங் இல்லாம தான் இதெல்லாம் வர்றது காரணமே. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். லோயர் பாடி ஸ்ட்ரென்தனிங் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ என்னென்ன பார்ட்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், ஆஸ்ட்ரோனமியஸ், சின் போன் அண்ட் ஆங்கிள். இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 7 to 8. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வரேன். இந்த மாதிரி போஸ்டரில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட லோயர் பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகும். இது எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் ஒரு ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கூட இதை ஸ்ட்ரெச்சுக்காக பண்ணிவிட்டு கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இது ஆங்கிள் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸாக நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெச்சாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த சின் அண்ட் காஃப், ஆங்கிள், இந்த மூணையும் ரொம்ப ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு இதான். ஸோ இது நல்லா ஃபுல் லோயர் பாடியுமே டைட்டாக வச்சுட்டு மூவ் பண்ணணும். அப்போனா மட்டும் தான் எல்லா மசிலுமே ஆக்டிவேட் ஆகும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், ஸோ இது ஆங்கிள் அண்ட் சின் காஃப், இது தான் சேம் ஆஸ் அதே மாதிரி தான். ஸோ ஒன் மோர் வேரியேஷன். ஸோ இது பண்ணும்போது ஆங்கிள் ஹெல்த் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே இதில் டோ அப்வர்டில் ரைஸ் பண்ணும். ஸோ இதில் டேரா பேண்டை வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது உங்களோட ஹெல்த், அதாவது எப்படின்னா லோயர் பாடி ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களோட லெக் பவர் எப்படி வச்சுருக்கீங்க, அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ரன்னிங் ஓடுறவங்க ஃபுல் லோயர் பாடி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நம்ம லெக் பவர் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாம்ஸ்ட்ரிங் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தன் ஆக்கி அதை ரன்னிங் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஹாம்ஸ்ட்ரிங் தான். ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் நம்ம ஹெல்த்தாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக இந்த பேக்வர்ட் லஞ்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் த ரன்னிங். ஸோ ஸ்மால் ஸ்குவாட் இது பண்ணும்போது ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், ஆஸ்ட்ரோனமியஸ், சின் மசில்ஸ், அதாவது சின் போனுக்கு சைடில் உள்ள மசில்ஸ் அண்டு ஆங்கிள், இது எல்லாமே டோட்டலாக லோயர் பாடி எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படி நம்ம உட்காந்தோம்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸசைஸ்னால் இதை தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா இது முட்டுக்கிட்ட ஒரு செக்ரியேட்டாக ஒரு மசில் டைட்னஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது ரன்னிங் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ அதை ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த மசில் அந்த குவாட்ரிசெப்ஸ் டைட் பண்ணி லூஸ் பண்ணணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பெயின் வர்றதை நம்ம ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச்சிங்காகவும் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை மாதிரி மோர் ஃபுல் கண்டென்ட்ஸ் சொன்னால் நம்ம பேஜை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.